ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் தான் உங்கள் முகேஷ் பேசுகிறேன். நான் எஸ்டர்டே இன்ஸ்டாவில் இந்த மாதிரி Q&A போட்டிருந்தேன். உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ், சஜஷன், ஃபீட்பேக் ஏதாச்சும் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதுக்கு நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கெல்லாம். நான் வந்துட்டு மோஸ்ட்டாக இந்த கண்டென்ட் க்ரியேஷன் ரிலேட்டடாக கேட்பீங்க அப்படின்னு நினச்சி போட்டேன். நீங்கள் பாட்டுக்கு எது எதோ கேட்டு வச்சுருக்கீங்க. நான் வந்துட்டு அதெல்லாம் இப்போதைக்கு அதெல்லாம் ஆன்சர் பண்ணல. எது எதெல்லாம் இதுக்கு ரிலேட்டடாக இருக்கோ அது மட்டும் இப்போ ஆன்சர் பண்ணலான்னு இருக்கேன். கொஷினெல்லாம் நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணேன். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, மோஸ்ட்டாக நிறைய கொஷின்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. நீ இப்போ எதுக்கு கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு கேட்டிருக்கீங்க. நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன்னா, லாஸ்ட் ஒரு 1 வீக்காக என் ரீல்ஸில் ஃபீடு ஃபுல்லாகவே கண்டென்ட் ரிலேட்டடாக தான் வந்தது. அதை பார்த்து எனக்கு வந்து இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்களும் சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. சரிடா ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சண்டே ஒரு வீடியோ எடுத்தோம். அதான் நீங்கள் அந்த இன்ட்ரோ வீடியோ பார்த்துருப்பீங்க. சண்டே எடுத்து மண்டே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப யோசிக்கலாம் இல்லை, ரொம்ப நாளெல்லாம் யோசிக்கல. உடனே எடுத்து உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்து எப்படி ஒர்க் அண்ட் ஜிம்மை பேலன்ஸ் பண்ணேன்னு கேட்டிருக்கீங்க. இது வந்துட்டு அவ்வளோ காம்ப்ளிகேட்டடெல்லாம் இல்லை, ஈஸி தான். நம்ம மோஸ்ட்டாக இப்போ எல்லாருமே 9 to 5 ஜாப் தான் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இருக்காது, எல்லாம் ஒரே இடத்துல தான் பண்ணிட்டுருப்போம். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்காக நான் வந்துட்டு ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன் இப்போது. அதுவும் இல்லாமல் நான் வந்து வீக்லி ஒரு 2 to 3 டேஸ் பேட்மிட்டன் ஆர் கிரிக்கெட் ஏதோ ஒன்று இங்கே டர்ஃபில் எங்கேயாச்சும் விளாட போவோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அதனால் நான் உங்களுக்கும் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, உங்களால் ஜிம்முக்கு போக முடிஞ்சால் ப்ளீஸ் ஜிம்முக்கு போங்க. இல்லைனா போக முடியலை, சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இது இருக்குன்னா வீட்லேயாச்சும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஏதாச்சும் ஒன்று. இல்லை ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ் விளாடுங்க. ஃபிசிக்கலாக கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. நீ படித்ததுலேயே உனக்கு எது ஃபேவரட் புக்குன்னு கேட்டிருக்கீங்க. நான் ரொம்ப பெரிய புக் ரீடரெல்லாம் இல்லை. நான் இப்போ தான் புக் ரீட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டு 1 வீக்லேருந்து தான். அதுவும் 3 to 4 டேஸ் தான் படிச்சிருக்கேன் புக்கு. அதுவும் கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து 1008 கேள்வி வேறு கேட்குறீங்க, இவன் புக்கு படிக்கிறானா அது இதுன்ட்டு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 to 15 பேஜஸ் தான் படிச்சிருப்பேன். நான் வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எனக்கு. ஸோ இப்போ தான் நான் வந்து பிகினர் புக் ரீடரில். இப்போ வந்துட்டு கரண்ட்டாக நான் இக்கிகாய்ன்ற புக் படிச்சிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது நான் படித்த வரைக்கும். உங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோவர் ஆஃப்டர் கண்டென்ட் க்ரியேஷன் ஸ்டார்டட் யாருன்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக ஒரு கேர்ள் தான் எனக்கு வந்துட்டு ரெக்வஸ்ட் தந்தாங்க. அவங்களோட பேர் நான் வந்துட்டு மறந்துட்டேன். அந்த டிபி பார்த்தேன், ஒயிட் கலர் ஷர்ட் இருந்தது. ஃபேஸும் அந்த டிபியில் இல்லை. ஸோ அது வந்து யாருன்னு இப்போ கரெக்டாக தெரில. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிஸ்டர் நீங்கள் எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் எந்த ஊருன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் சொந்த ஊர் வந்து தருமபுரி. இப்போ கரண்ட்டாக பெங்களூரில் வேலை பார்த்துட்ருக்கேன். நான் இப்போது 1 இயராக போன இயர் ஜூன் வந்தேன் இங்கே பெங்களூருக்கு. இப்போது 1 இயராக இப்போ பெங்களூரில் தான் இருக்கேன். லாஸ்ட்டாக நீங்கள் நிறைய பேர் எனக்கு மெசேஜில், காலில், அதுக்கப்புறம் நான் போட்ட போஸ்ட்டில் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி எனக்கு விஷ் பண்ணீங்க. விஷ் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் இப்போ கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நானும் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன்டா அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. பரவாயில்ல, நம்மளும் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் அவங்கள இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. உங்களுக்கு சப்போஸ் கண்டென்ட் கிரியேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதை பற்றியும் யோசிக்காமல், யாரை பற்றியும் யோசிக்காமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ இப்படி பேசி போடுறது. ஏதாச்சும் கொஞ்சம் தப்பாக இருந்து ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்கலன்னா மன்னிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு வீடியோ அதனால தான். போக போக நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் எனக்கு சஜஷன் சொல்லணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நான் அதை நெக்ஸ்ட் வீடியோலேருந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.